ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து வீட்லயே எப்படி ஒரு மாதுளம்பழம் தோலை வச்சு ஒரு சின்ன டீ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம இந்த பால் சேர்த்து குடிக்கிற டீ, காஃபி எல்லாமே வந்து இந்த நர்வ் ஸ்டிமுலண்ட்டான ஒரு விஷயம். இது வந்து நம்ம வீட்டில் நம்ம உரிக்கிற மாதுளம்பழம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தோலை வந்து தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடும்போது அந்த தோல் வந்து அதில் இருக்கிற குணங்கள் வந்து போயிடும். ஸோ இந்த துவர்ப்பு, இந்த சினமனில் இருக்கிற நன்மைகள், ஏலக்காயில் இருக்கிற நன்மைகள், இந்த க்ளோவ்ஸில் இருக்கிற நன்மைகள் வந்து நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது. ஸோ அதில் எப்படி ஒரு டீ ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு சின்னமன் வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன், க்ளோவ்ஸ் வந்து ஒரு 4-5 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 நேரம் டீ நீங்கள் குடிக்கலாம். 3 பேருக்குள்ள ப்ரிப்ரேஷன் இது. இது வந்து ஒரு 200 to 50 ml வாட்டர். இந்த தண்ணி வந்து நான் வார்ம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சுடு வச்சுட்டு இதை போட்டு மூடி வச்சு குடித்தாலும் சரி, இல்லை போட்டு ஒரு கொதி வரும்போது இது பண்ணாலும் சரி. இப்போ நம்ம மாதுளம்பழ தோல் இதில் போட்டுக்கிறேன். சினமன் வந்து இட் இஸ் அ வெரி பிக் ஹெர்பல் மெடிசன். நம்ம கிச்சன்லேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது. உங்களுக்கு மாதுளம்பழம் சீசனில் நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த தோலை எடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இடிக்கணும். இந்த மாதிரி இடித்து அதை நல்லா பொடி பண்ணிக்கணும். நல்லா ஃபைனாக இடிக்கணும். ஓரளவுக்கு குறகுறப்பாக ஒரு 80% நீங்கள் நல்லா இடித்தாலே அது நல்லா பொடியாயிடும். இந்த உரலில் வந்து நல்லா இடிச்சுக்கோங்க. உரல் இல்லைன்னா அம்மியில் கூட இடிச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு கரகரன்னு அரைச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு கல் உரல் வீட்டில் இருக்கிறது நல்லது. இது வந்து நல்லா நிறைய இது பண்ணணும். நான் ரொம்ப நல்லா காய வச்சுருக்கேன், அதனால் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. காய வச்சாதான் ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பொடியாக வரணும். இது வந்து நான் குறன்னு அரைச்சிருக்கேன். நிறைய பேருக்கு இதை அரைக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா குறன்னு அரைச்சி வச்சுட்டு நீங்கள் குடிக்கலாம். இது வந்து ஒரு கொதி வந்தாலும் தப்பு கிடையாது. நான் இப்போ இந்த கிளாஸில் போடுறேன் பாருங்கள். இந்த கிளாஸில் போடுறேன் பாருங்கள். இது ஆக்சுவலி வந்து நீங்கள் இந்த மாதுளம்பழ தோலை நைட்டில் இந்த மாதிரி காய வச்சுக்கிட்டு நைட்டில் எடுத்து நீங்கள் வந்து ஊற போட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் கூட இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவ்வளோ நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நிறைய நன்மைகள் இருக்குது. இதை பற்றி நிறைய நான் குரூப்லேயுமே பேசியிருக்கேன் உங்கள் கூட. ஸோ இது வந்து வீட்டில் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். வெளியில் போயிட்டு இந்த டீன்னு வாங்கி குடிக்கிறதுக்கு. ஸோ திஸ் வில் பி எ வெரி குட் மெடிசன் ஃபார் யுவர் ஹெல்த், விச் யூ கேன் மெயின்டைன் யுவர் ஹெல்த் இன் த கிச்சன் இட் செல்ஃப். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இது வந்து நல்லா ஃப்ளேவரபுளாகவும் இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் மிக மிக சிறந்தது. இதோடைய குணங்கள் நீங்களுமே ஒரு முறை எடுத்து படிச்சுட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.